இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எசையாவுடைய அழைப்பினை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பணிக்கு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு. உடனே எசையா முன் வராரு பாருங்க தானே. என்னை அனுப்பும் இறைவா, நான் இருக்கிறேன், என்னென்ன பண்ணுங்க, உங்களுடைய பணிக்கு அனுப்புங்கள் என்று என்ன பண்ணுறாரு. தன்னை ஆண்டவருடைய பணிக்காக இதோ நான் இருக்கிறேன், அனுப்புங்க என்று தன்னை கடவுளுடைய பணிக்காக ஒப்பு கொடுக்கும் அற்புதமான வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஐரோப்பிய நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரசங்கத்தில் கேட்ட ஒரு செய்தி இது. எந்த நாடுலாம் தெரியல, மறந்து போச்சு. ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ பிரச்சனையின் போது, கலவரத்தின் பொழுது கிறிஸ்துவ ஆலயம் அடித்து நொறுக்கப்பட்டதான். அப்போ அங்கிருந்த இயேசுனுடைய சிலையும் அடித்து உடைக்கப்பட்டது. ஏசப்பாவுடைய ஒரு கையை அந்த திருச்சிலுவையில் ஒரு கையை உடைச்சாச்சு, ஒரு காலை உடைச்சிட்டாங்களாம். அப்போ என்ன பண்ண, அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு பொதுமக்கள் என்ன பண்ணாங்களாம், அங்கே அந்த ஃபாதர் இந்த உடஞ்ச சுரூபம் தூக்கி போட்டுருங்க, நம்ம பூசு வாங்கிக்கலாம், நம்ம இது உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது, தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாங்களாம். அந்த ஃபாதர் என்ன பண்ணாராம், அவசரப்படாதீங்க, நான் முடிவு பண்ணுறேன் சொல்லிட்டு மக்களை அனுப்பிச்சிட்டார். மறுநாள் மக்கள் அந்த ஆணுடைய பாடுபட்ட சுரூபத்தை பார்க்கும் பொழுது மக்களுக்கே ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு. அந்த உடைந்த சுரூபத்தை மீண்டும் என்ன பண்ணாராம், நிறுவினார். ஆலயத்தில் நிறுவி அந்த ஒரு கை உடஞ்சது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வாசகம் எழுதி போட்டாராம், எனக்கு ஒரு கை இல்லை, என் மகனே என் மகளே, நீ எனக்கு கையா இருப்பியா என்று அதில் எழுதி வைத்தார். அந்த கால் உடஞ்சது பார்த்தீங்கன்னா அங்கே எழுதி வச்சாராம், ஒரு எழுதி ஒட்டி வச்சாராம், அங்கே எனக்கு ஒரு கால் இல்லை, எனக்கு நீங்கள் ஒரு காலாக இருப்பீங்க மகனே மகளே, நீ எனக்கு ஒரு காலாக இருப்பையா என்று இயேசப்பா பேசுவது போல் எழுதி வைத்தாராம். மக்கள் புரிந்து கொண்டார்கள், இயேசப்பாவுக்கு நாம் கையாகவும் காலாகவும் வாயாகவும் கண்ணாகவும் நாம் என்ன பண்ணோம், அவருக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு உணர்ந்தார்களாம் மக்கள். இதுதான் உண்மையான அழைப்பு சகோதரர்களே. ஆண்டவர் அழைக்கிறார், எல்லோரையும் அழைக்கிறார். அன்று அபிரகாமை அழைத்த இறைவன், அன்று மோசேவை அழைத்த இறைவன், அன்று எல்லா இறைவாக்களையும் அழைத்த இறைவன், அன்று சாமுவேலை அழைத்த இறைவன் நம்மையும் அழைக்கிறார். எனக்கு பணி செய்ய யாரும் இல்லை, நீ வருவியா, என் மகளே நீ வருவியா, என் மகனே நீ வருவியான்னு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அவனுடைய வார்த்தை, அறுவடை மிகுதி. ஆண்டவருக்கு பணி செய்ய வாய்ப்புகள் பல. ஆண்டவருக்கு கையாக காலாக அந்த பணியாற்ற ஆட்கள் கிடையாது. ஆனால் வரணும், நாம் அந்த இடத்தை நாம் நிரப்புவோமா, சிந்திச்சு பார்க்கணும். சொல்லுங்க, வேதியர் படிக்கும் பொழுது அந்த கடைசி ஒரு 3 மாதங்கள் நேரடி களப்பயிற்சிக்காக எல்லா பங்குகளுக்கு அனுப்புவாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சிவகங்கை மறைமாவட்டத்தில் ஒரு பங்குக்கு போயிருந்தோம் நாங்கள். அப்போ அந்த பங்கு என்ன பண்ணார், எங்கள் வேதி நாங்கள் அப்புறம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, எங்கள் வேதி மாணவர்களை கூப்பிட்டு, எப்பா வாங்க நீங்கள் கேட்டிசம் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாரு. எப்படின்னா, நார்மலான வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன் மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் மற்ற பாடம் தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு டைம் கொடுத்தாரு. நாங்கள் சீக்கிரமாக எஞ்சி போகணும். அப்போ நானும் ஒரு சகோதரனும் நாங்கள் போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கும் பொழுது என்னுடைய சட்டையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படி திரும்பி பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை. மிஞ்சி போனால் அந்த குழந்தை ஒரு 1ஆவது படிச்சிருக்கலாம், ஒரு 5 வயசு இருக்கலாம், சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு இருக்கலாம். இருக்கிறது அங்கிள் அங்கிள் அப்படின்னு பிடிச்சி இழுத்தா. என்னம்மா, என்னங்க படிங்க அப்படின்ட்டு சுண்டு வரல அளவுக்கு, அதை விட சின்னதாக தான் படிச்சிருந்துச்சு.
சின்ன ஒரு துண்டு சீட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அவன் மாட்டுன்னு போயிட்டான். நிற்க கூட இல்லை. அங்கிள் படிங்க அப்படி கொடுத்துட்டு போயிட்டான் அவன் மாட்டு. சரி, என்ன ஆகுது? அதில் பிரித்து படித்தேன். அற்புதமான வார்த்தை, இயேசு வாழ்க அப்படின்ச்சு. இயேசு வாழ்கங்கிற வார்த்தையை நான் காலையில் அந்த பிள்ளையால் உச்சரித்தேன் பாருங்க. ஞாபகம் வச்சுக்கணும், இயேசுடைய பெயர் விண்ணவரும் மன்னவரும் மதிக்கின்ற போற்றுகின்ற பெயர். அந்த பெயரை என்னை உச்சரிக்க அந்த பிள்ளை வச்சா பாருங்க, எவ்வளோ பெரிய அந்த பிள்ளைக்கு பாக்கி எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. யோசிச்சு பாருங்க பார்ப்பேன். சரி, சீட்டை பாக்கெட்டை வச்சுட்டு கிளாஸுக்கு போயிட்டோம். கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு இந்த பிரேக் இன்டர்வல் டைமில் நாங்கள் வராண்டில் பார்த்துட்டு இருக்கோம். கவனித்து பார்த்தா அந்த சின்ன என்கிட்ட சீட்டு கொடுத்தா பாருங்க, சின்ன குழந்தை, அவள் விளையாடிட்டு இருந்தா. இந்த பிள்ளை தான். நான் ஓடி போய், அம்மா இங்கே வாடாம்மா. சொல்லுங்கள் பிரதர், இந்த சீட்டு எதுக்குடாம்மா என்கிட்ட கொடுத்த, ஏன் என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கிள், நாங்கள் தினமும் நான் ஸ்கூலுக்கு வரும்போது எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் வரும்போது 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போயிட்டான். அப்படி பாருங்க பார்ப்போம், நான் தினமும் ஸ்கூலுக்கு வரும் பொழுது எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் 10 அங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு பெற்றோர் பிள்ளை எப்படி, அந்த குழந்தை எங்கேயும் போய் ப்ரீச் பண்ணல, எங்கேயும் போய் மேடை போட்டு மைக்கி பிடிச்சி போதிக்கலை. இருந்தாலும் அந்த இயேசுங்கிற திருநாமத்தை ஒரு 10 பேர் உச்சரிக்க அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய பணின்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை காரணமாக இருக்கா பாருங்க, எந்த அளவுக்கு பிள்ளையை ஆண்டவருடைய பணியிலே அந்த தாய் தப்பம் பழக்கிறாங்க பாருங்க. ஆண்டவருக்கான பணிகளை எப்படி தன் பிள்ளையை அவங்க வளர்க்குறாங்க பாருங்க. சகோதரர்களே, ஆண்டவருடைய பணிக்கு ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை. இந்த நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு ஏசப்பா சொல்கிற அறிவுரை தான் இன்றைக்கு இந்த வாசகம் வந்து பாருங்க. அப்படி நாம் கடவுளுக்கு பணி செய்யும் பிள்ளைகளாக மாறுவோமேயானால் நம்ம யாருக்கு பயந்து பணி செய்யணும்? ரொம்ப முக்கியம். யாருக்கு பயந்து பணி செய்யணும்? ஆன்மாவை கொல்லுகிறவர்களுக்கு அஞ்சு பணி செய்யணும். உடலை கொல்லுகின்ற, இந்த உடலை துன்புறுத்துகின்ற அந்த நபருக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, நம்முடைய பாதையை மாற்றி ஆண்டவரிலிருந்து விலகி போயிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும். இசப்படை வார்த்தை, ஆன்மாவை கொல்லுபவருக்கு அஞ்சுங்கள். அந்த ஆன்மாவுக்கு அதிபதி நம்முடைய ஆண்டவர். ஆன்மாவை நரகத்தில் தகுதி அந்த அதிகாரம் கொண்டு நம்முடைய ஆண்டவர். அப்போது உங்களுடைய ஆன்மாவை தண்டிக்கும் அந்த அதிகாரம் கொண்ட நம்முடைய இயேசப்பாவுக்கு பயப்படுங்க, மற்ற யாருக்கும் பயப்படாதீங்க என்று நற்செய்தி இன்றைக்கு. சகோதரர்களே, நாம் ஒரு பிரதிஜை எடுப்போமே. அந்த குழந்தை சொன்ன சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பெருசாக பணி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆனால் அந்த குழந்தையுடைய பணிக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பணி செய்யலாம், ஆண்டவரை எவ்வளவோ அறிவிக்கலாம், ஆண்டவரை ஊழியம் எவ்வளவோ செய்யலாம். தேர்ந்தெடுப்போம். ஏதாகலும் ஒரு வழி தேர்ந்தெடுப்போமே. தேர்ந்தெடுத்து ஆண்டவரை அறிவிப்பு முயற்சி செய்வோமே. சகோதரர்களே, அப்படி செய்கின்ற பொழுது கடவுளுக்கு பயந்து இறை அச்சத்தோடு பணி செய்தால் அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. ஆன்மாவை கொள்ளுகின்ற ஆண்டவருக்கு பயப்படணும். இந்த உடலை கொள்ளுகின்ற தீய பயம் தேவை கிடையாது. எனவே ஆண்டவருக்கு பயந்து இறை அச்சத்தோடு பணி செய்வோம், உளமாற பணி செய்வோம், ஆண்டவருடைய பணி எங்கே போனாலும் செய்வோம். நமக்கு இறை ஆசீர் நிச்சயம்.